जय जय सद्गुरु श्री शेषाद्रि सद्गुरु करुणा सागरम शांतम अरुणाचलवासिनम श्री शेषाद्रि गुरुम वंदे ब्रह्मी भूतम तपोनिधि எல்லாமல்ல சத்குருநாதர் சேஷாத்ரி சுவாமியின் திருவடிகளுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். அன்பர்களே, பக்தர்களே, சகோதர சகோதரிகளே, சேஷ பக்தர்களே, சித்தர்களின் சீடர்களே, அனைவருக்கும் நல்லாசிகள். நான் ஏற்கனவே மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள்னால நமக்கு கிரகங்களை ஆராய்ச்சி பார்த்து என்னென்ன கிரகங்கள் இன்னென்ன இடத்துல இருந்தா என்னென்ன வியாதி வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதுக்கு பேர் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. ஆஸ்பத்திரியெல்லாம் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்குற அளவுக்கு அவ்வளவு துல்லியமா சொல்ல முடியலன்னா கூட ஒரு தோராயமா கண்டிப்பா சொல்ல முடியும். இந்தந்த இடத்துல உங்களுக்கு உடல்ல ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ அப்படி ஆராய்ச்சி செஞ்சதுல நம்ம இதுல இப்ப நவகிரகம் கிடையாது, அதெல்லாம் நம்ம சித்தர்கள் அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கிரகங்களை கோடு போட்டு படுக்க வச்சவங்க தானே சித்தர்கள். ஸோ அவங்களுக்கு நவகிரகம் இந்த கோயில்ல கிடையாது. அப்ப நவகிரகத்துக்கு செய்ய வேண்டியதை சித்தர்களுக்கு நம்ம செய்யறோம். அப்போ அந்த வியாதி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பலவிதமான வியாதிகள் நமக்கு இருக்கு. இப்ப நான் சிவவாக்கிய சித்தர்ல இருந்து பாம்பாட்டி சித்தர் வரைக்கும் வியாதி சித்தர் நீங்க கொடுக்க வேண்டிய பொருள் இதை சொல்லின்னு வர போறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சிடியில என்னென்ன புஷ்பம் கொடுத்தா சித்தர்களுக்கு நல்லதுங்கிறது தனி சிடியில அப்புறமா கொடுப்பேன் உங்களுக்கு. இப்ப இதுல முதல்ல சிவவாக்கிய சித்தர், கைலாய கம்பளி சட்டை முனி சித்தர், சித்தர் 1, சித்தர் 2, 1வது சித்தர், 2வது சித்தர். இது மனசு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு உண்டான சித்தர்கள். இவங்களுக்கு என்ன, மனசுக்கும் வயிற்றுக்கும் சம்பந்தம் இருக்கு, வயிற்றுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்கு. வயிறு சரியில்லைன்னா ஒரு மாதிரி மனசு என்னமோ பண்ணுது, மனசு சரியில்லைன்னா வயிற்றுல ஒரு கலக்கம் வருது, அடிக்கடி பாத்ரூம் போகணும்னு வருது, இந்த மாதிரி ஃபீலிங்லாம் வரும்போது. அதே மாதிரி பெண்களுக்கு டென்ஷன்னால, ஸ்ட்ரெஸ்னால மாதவிடாய், சுரப்பிகள்னால கோளாறு. அதுக்கப்புறம் இந்த மனசுல ஞாபக மறதி, ஒரு பொருளை வச்சுட்டு மறந்துடுறோம். வைரத்த நெக்லஸ், வைரத்தோடு இதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. சாவியை வச்சுட்டு மறந்துடுறோம், கார் சாவியை வச்சுட்டு மறந்துடுறோம், ஸ்கூட்டர் சாவியை வச்சுட்டு மறந்துடுறோம், பர்ஸை வச்சுட்டு மறந்துடுறோம். வயசானா வர்றது சின்ன வயசுலயே வந்துடுறது. படிச்சது மறந்து போறது, குழந்தைங்களுக்கு நினைவாற்றல் போயிடுறது. அப்புறம் நம்ம இறுதி காலகட்டங்கள்ல டிமினிஷியான்னு சொல்லக்கூடியது, பழசெல்லாம் ஞாபகம் இருக்கும், புதுசா பெத்த மகனையே நம்மளால கண்டுபிடிக்க முடியல, பெத்த மகளையே நம்மளால கண்டுபிடிக்க முடியல, யார் வந்திருக்கான்னு தெரியல. அப்புறம் சில நேரங்கள்ல பிளாக் அவுட்னு சொல்லக்கூடிய, வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது எங்க இருக்கோன்னே தெரியாது, பார்த்தோம்னு சொன்னா அந்த மூளையில செயல்பாடுகள், அந்த நினைவாற்றல்னால இந்த மாதிரியான பல பிரச்சனைகள், மனசு சம்பந்தப்பட்ட கோளாறுகள். மனசுல நிம்மதி இல்லை, மன அழுத்தம் ஏற்பட்டுட்டே இருக்கு. யோகா பண்ணாலும் போகல, மருந்து சாப்பிட்டாலும் போகல, ஆன்டி ஆங்ஸைட்டி டேப்லெட் சாப்பிட்டாலும் போகல. இப்படி பல பேருக்கு இந்த மனசு சங்கடப்படுத்திட்டே இருக்கு. இதெல்லாம் சந்திர கிரகம் நீச்சம் அடைஞ்சதுனால, கேது ராகுவோட சம்பந்தப்பட்டதுனால வரக்கூடிய தோஷங்கள். இதுக்கெல்லாம் நீங்க இந்த 2 சித்தர்களையும் நல்லா பிரார்த்தனை பண்ணி என்ன பொருள் தானம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிவவாக்கிய சித்தர், கைலாய கம்பளி சட்டை முனி சித்தருக்கு என்ன பிரசாதம் வைக்கிறோம்? விபூதி வைக்கிறோம். மிளகு ஜீரகத்தினால பண்ண ஒரு பொங்கல், நல்ல நெய் பொங்கல் வைக்கிறோம். அப்புறம் விபூதி வைக்கிறோம். அதே மாதிரி பொங்கலுக்கு தேவையான பைத்தம்பருப்பு. அதனால அரிசி, நெய், பைத்தம்பருப்பு, விபூதி பாக்கெட்டு, மிளகு ஜீரகம் நீங்க நிறைய வாங்கி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு தட்டுல வச்சு, இப்போ சந்திரனுடைய நம்பர் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா 2ஆம் நம்பர், ஒரு 2 கிலோ. அதே மாதிரி 2 கிலோ நெய்யும் கொடுக்கலாம், 2 கிலோ பருப்பும் கொடுக்கலாம். சரி, என்னால அவ்வளோலாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு கொடுக்கலாம். இவ்வளவுதான் கொடுத்தாகணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் அந்த பொருட்களை நீங்கள் தானம் செய்யலாம். பெருங்காயம் கொடுக்கலாம். பெருங்காயங்கிறது எல்லாத்துக்கும், சாப்பாட்டுக்கு, பிரசாதத்துக்கு நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் தான். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி பொருட்களை கொடுத்து எனக்கு இந்த வியாதியெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி அந்த 2 சித்தர்களுக்கும் திங்கக்கிழமையில, பௌர்ணமியில இதெல்லாம் அர்ச்சனை பண்ணி தியானம் பண்ணினால்
இந்த மாதிரி வியாதிகள் நிவர்த்தியாகும். அடுத்தது மகாபோகர் சித்தர், புலிப்பாணி சித்தர். இவர் செவ்வாய் கிரகத்துக்காக, இப்ப ஜாதகத்துல 2, 4, 7, 8, 12 செவ்வாய் தோஷம்னு சொல்லி பல பேருக்கு இப்ப இருக்குது. செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்கள தான் சேர்த்து வைக்கணும். செவ்வாய்ங்கிற கிரகமாகப்பட்டது சகோதர காரகன், பூமி காரகன், பூமி சம்பந்தப்பட்டது. அவருக்கு சில பேருக்கு சொத்து பிரச்சனைகள்லாம் இருக்கும். நான் பிரச்சனைகளை அதிகமா இந்த சிடியில போக்கஸ் பண்ணல, வியாதிகளை தான் போக்கஸ் பண்றேன். அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தனியா சொல்லிருங்க என்னென்ன கிரகத்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. வியாதிகள்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இந்த செவ்வாய் எலும்பு மஜ்ஜைக்கு உண்டான கிரகம், போன் மேரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போன் மேரோ அப்படிங்கிறது இப்ப ரத்த புற்றுநோய் இருந்ததுன்னு சொன்னா சில நேரம் போன் மேரோவை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். யாருடைய போன் மேரோ யாருடைய உடம்புக்கு ஒத்துக்கிறதோ, சில நேரம் ரத்தமே ஏத்தணும்பாங்க. அந்த ரத்தம் ஒத்துக்காதனால பல சைடு எஃபெக்ட் வந்துடும். இப்ப ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள், ரத்த புற்றுநோய், ரத்தம் இப்ப இருதயத்துல ரத்தம் போய் கட்டியா உறைஞ்சுக்குது, அஞ்சைனா ஆன்ஜியோகிராம் பண்ணணுங்கிறாங்க. ஹார்ட் அட்டாக் வந்துடுது திடீர்னு, நமக்கு சொல்ல முடியாது. எல்லாம் மனித சரீரம் திருமூலர் சொன்ன மாதிரி சரீரத்தை பாதுகாக்கணும். அதுக்குதான் சித்தர்கள் உணவு முறை இதெல்லாம் தானம்லாம் கொடுக்கறது. வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும், ஆஸ்பத்திரி பில்லு குறையணும். இந்த ஆஸ்பத்திரிக்கு போய் லட்சக்கணக்காக கொடுக்கறது, இங்க ஒரு 100, 200, 500 செலவு பண்ணி சித்தர்களுக்கு பொருளா தானம் பண்ணும்போது, அதை பிரசாதமா பண்ணி விநியோகம் பண்ணும்போது அந்த பலன் நமக்கு பூர்ணமா கிடைக்கும். அப்போ இந்த அங்காரகனுக்கு உண்டானது துவரம்பருப்பு, அரிசி, பால், பழங்களை வாங்கி கொடுக்கலாம். சித்தர்களுக்கு நீங்க பழங்கள் என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். அமாவாசை பௌர்ணமியில இங்க விசேஷ பூஜை எல்லாம் நடக்கிறது. நான் அந்த பழத்தை ஏத்துக்கிறேன். இப்ப எல்லா சித்தனுக்கும் பிரசாதம். சோ அந்த மாதிரியான துவரம்பருப்பு மெயினா கொடுக்கணும், அரிசி கொடுக்கணும், அதோட பெருங்காயம் கொடுக்கலாம். இதெல்லாம் ரத்தத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள். ரத்தம்னு வரும்போது ப்ளீடிங், சில பெண்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ளீடிங் இருக்கும், அந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க. அதனால ரத்த சோகை, சில பேருக்கு ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கும், ரத்த சோகையா இருக்கும், மூஞ்சியெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரியா வீங்கின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மூளையில ரத்த கட்டினால அந்த ஸ்ட்ரோக், பிபி அதிகமா இருக்கும், பிளட் பிரஷர், ரத்த ஓட்டம் போற இடங்கள்ல சில பேருக்கு வெரிகோஸ், காலை கையை பிடிச்சி இழுக்கும், நரம்ப பிடிச்சி இழுக்கும். அந்த ரத்த ஓட்டம் சரியில்லாதனால கை மரத்து போகும், கால் மரத்து போகும். இந்த மாதிரியான சில தோஷங்கள் இதெல்லாம் மகாபோக சித்தர், புலிப்பாணி சித்தரை நீங்க செவ்வாய்க்கிழமை வழிபட்டு, அங்காரக கிரகத்தினால ஏற்படக்கூடிய ஜாதகத்துல இருக்கக்கூடிய 2, 4, 7, 8, 12 அப்படிங்கிற இடத்துல அங்காரகன் இருந்தது சொன்னா அது மாங்கல்ய தோஷமாகும், கல்யாணத்தையும் தடைப்படுத்தும். செவ்வாய் தோஷம் இருக்கும்பாங்க சில பேர் இல்லைம்பாங்க. அந்த தோஷத்தை தீர்மானம் பண்ணக்கூடிய திறமை ஜோதிடர்களுக்கு இருக்கணும். பர்சன்டேஜ் 20% இருந்தா அந்த 20% இருக்கலாம், 25% இருக்கலாம். 20% இருக்கிற ஒரு பொண்ணுக்கு 80% தோஷம் இருக்கிற பையனை சேர்த்து வச்சா சண்டை வரும், சச்சரவு வரும், விலகி போவாங்க. அதனால செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் சேர்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த செவ்வாய் தோஷத்தினால, செவ்வாய் கிரகத்தினால ஏற்படக்கூடிய தோஷங்கள், இந்த பொருட்களை நீங்க கொடுக்கணும். இந்த பொருள்லாம் எங்க போகும்னு கவலைப்படாதீங்க, எல்லாம் அன்னதானத்துக்கும் பிரசாதத்துக்கும் தான் போகும், வேற எங்க நாங்களா எடுத்துட்டு போறோம். அதனால எல்லாம் திருப்பி உங்களுக்கு பிரசாதமாகவும் அன்னதானமாகவும் மக்களுக்கு தான் போய் சேரும். ஆனா அந்த நேரத்துல அந்த நைவேத்தியம் வைக்கணும், அந்த சித்தனுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கணுங்கிறதுக்கு தான் நீங்க கொடுக்குறீங்க. அதனால இதெல்லாம் தானமா நீங்க கொடுக்கறது அங்க இருக்கிற அர்ச்சகர்களுக்கோ, அங்க இருக்கக்கூடிய சிப்பந்திகளுக்கோ, குருஜிக்கோ இல்ல, சித்தனுக்கு கொடுக்குறீங்க. திருப்பி அது அன்னதான வழியா ஜனங்களுக்கு போய் சேர போகுது. அப்ப நமக்கு அனுகிரகம் ஆக போகுதுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது காக்க புஜண்ட சித்தர், அகப்பை சித்தர். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது காக்க புஜண்ட சித்தர், அகப்பை சித்தர், குரு கிரகத்துக்கு உண்டான சித்தர்கள். அவங்களுக்கு இப்ப நம்ம இப்ப லிவர், கல்லீரல் வீங்கி போயிடுது, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுங்கிறாங்க. வயிற்று வலி, எப்ப பார்த்தாலும் வயிற்று வலி, குழந்தைங்க எதனால அழுதுன்னே நமக்கு தெரியாது. அப்புறம் அல்சர், உடல்ல புண்ணு, கொலோன் கேன்சர்ங்கிறாங்க. கொலோன்ங்கிறது இந்த மலம் போற குடல்கள்ல பிரச்சனைகள், குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், மூல வியாதி,
அஜீரண கோளாறு, என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது, எது கழிச்சுக்கிட்டே இருக்கு, எதிர்த்து வருது, வாந்தி எடுக்கிற ஃபீலிங் இருக்கு, நாசியா ஃபீலிங். அப்புறம் ஸ்பின்னு சொல்லக்கூடிய ரத்த உற்பத்தி ஆகிற இடத்துல ப்ராப்ளம், சரியா ரத்தமே உற்பத்தி ஆகல, அதனால ரத்தம் போறலைங்கிற நிலைமை. இரைப்பை கோளாறு, ஸ்டொமக்கில் இந்த சாப்பாடு போய் உட்காந்து அதுக்கப்புறம் குடல் உறிஞ்சிகள்னால அப்பெண்டிசிட்டிஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வருது சில பேருக்கு. இப்போ இந்த வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், அப்டாமினல் ஏரியால இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் பாருங்க, கேல் பிளாடர் இருக்கு, பித்தப்பை இருக்கு, லிவர் இருக்கு, கணையம் இருக்கு, குடல் இருக்கு, பெருங்குடல் இருக்கு, சிறுகுடல் இருக்கு, மலக்குடல் இருக்கு. இந்த மாதிரி ஏரியால எல்லாம் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வாயுனால தொந்தரவு, அசிடிட்டி அதனால பிரச்சனை. அதனால நீங்க எல்லாம் நிறைய என்ன பண்ணணும், புளியை கொடுக்கணும். புளி சாம்பார்ல போடுறாங்கல்ல புளி, அது கொடுக்கணும். கொண்டக்கடலை கொடுக்கணும், மிளகா வத்தல் வாங்கி கொடுக்கணும். எரிச்சல் எல்லாம் போகணும். மோஷன் போகும்போது சில பேருக்கு ஒரே எரிச்சலா இருக்கும், மிளகா வத்தல் வாங்கி கொடுக்கணும். தேன், நெய், மெயினா வந்து காக்கபோஜன் சேர்த்துறாங்க இந்த நிலக்கடலை. நிலக்கடலை எல்லாம் கொடுத்தீங்கன்னா அது அவருக்கு ரொம்ப திருப்தி. ஏன்னா காக்கை உருவத்துலதான் அந்த சித்தர் வந்து கைலாயத்துல இன்னும் இருக்காரு, பறந்து வருவார் அப்படியே நம்ம வீட்டுக்கு, காக்கா ரூபத்துல வந்து வாங்கிட்டு போடுவாரு. அந்த மாதிரி இங்கேயும் வருவாரு. வியாழக்கிழமை அன்னைக்கு அவங்களை வழிபடணும். நிலக்கடலை, இளநீர், நெய், தேன், கொண்டக்கடலை, புளி, பெருங்காயம், அப்புறம் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வகைகள் எது வேணா கொடுக்கலாம். முந்திரி பருப்பு கொடுக்கலாம், பாதாம் பருப்பு கொடுக்கலாம், திராட்சை பழம் கொடுக்கலாம், கல்கண்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இந்த நைவேத்தியத்துக்கு உண்டான பொருட்களை என்ன வேணா இந்த நான் சொல்லியிருக்கிற விஷயங்களை சித்தனுக்கு தாராளமா நீங்க கொடுக்கலாம். அளவுங்கிறது உங்க இஷ்டம். நான் என்ன ஒரு மூட்டையா கொடுன்னு சொல்ல போறேன், உங்க இஷ்டம். 100 கிராம்ல இருந்து 1 கிலோல இருந்து 5 கிலோல இருந்து 10 கிலோல இருந்து எவ்வளவு வேணாலும் நீங்க கொடுக்கலாம். என்ன 100 கிராம் கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் அரை நாள்ல சரியா போயிடும். 1 கிலோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களை நினைச்சுக்கிட்டு ஒரு வாரத்துக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. அதுதான் அதுல இருக்கிற விஷயம். நம்ம பிரார்த்தனை, நான் வந்து ஒரு 9 வியாழக்கிழமை வரேன், எனக்கு இந்த உடல்ல இருக்கிற என் பையனுக்கு, என் பேரனுக்கு, என் பேத்திக்கு, என் பொண்ணுக்கு, என் மருமகளுக்கு, இல்லை என் ஃப்ரெண்டுக்கு, இல்லை அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு, லண்டன்ல இருக்கிறவங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்றேன், சிங்கப்பூர்ல இருக்கிறவங்களுக்காக, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன்னு சொன்னா இந்த பிரார்த்தனையிலேருந்து ஏற்படக்கூடிய அதிர்வு அலைகள் அங்க போய் வேலை செய்யும். அதனால இந்த பொருள் எல்லாம் தாராளமா கொடுக்கலாம். அடுத்தது சட்டைமுனி சித்தர், குதம்பை சித்தர். இவங்க வந்து கேது கிரகத்தை பிரதிபலிக்கிறவங்க. இன்னொன்னு வந்து இந்த காக்கபுஜண்ட சித்தர், அகப்பை சித்தர்ல வந்து பண விஷயத்துல பிரச்சனை இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு பரிகாரம் பண்ணலாம். சட்டைமுனி சித்தர், குதம்பை சித்தர் கேது கிரகத்தை பிரதிபலிக்கிறாங்க. சித்த பிரம கோளாறிய மனவியாதி, வைத்தியம் படிச்ச மாதிரி வந்து குளிக்கிறது கிடையாது, ஒரு ட்ரெஸ் மாத்துறது கிடையாது, ரூம்லயே அடைஞ்சு கிடக்கிறது. இந்த பசங்கள்லாம் 10th ஸ்டாண்டர்டுக்கு வரும்போது பாடாப்படுத்துவானுங்க. பெண்கள் மாத்திரம் என்ன, குழந்தைங்கள்னால சில நேரம் பெற்றோர்கள் படுற கஷ்டம் சொல்ல முடியாது. ஹார்மோன் ட்ரபிள்னால வந்து சில பெண்களுக்கு வந்து சூசைட் பண்ணிக்கணுங்கிற தாட் வருது. சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கிட்டு அவங்களே பெருசா பயப்படுவாங்க. ஏதோ பேய் போயிட்டு இருக்கு, பேய் பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி இவங்க மைண்டையே இவங்களே பேயாக்கி, ஏதோ ஒரு பேய் படத்தை பார்த்தா நமக்கு பேய் பிடிச்சிருமோங்கிற பயம், நடந்து போகும்போது பின்னாடி யாரோ வர வந்து நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோங்கிற பயம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதை பெருசாக்கி பயப்படக்கூடிய ஒரு நிலைமை இந்த கேது கிரகத்தினால மனோபிரமைன்னு சொல்றது. உருவம் இருக்கிற மாதிரி இருக்கும், கிட்டக்க போட்டா ஒன்றும் இருக்காது. காணல் நீர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிரேஜ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தூரக பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி இருக்கிற மாதிரி, கிட்டக்க போனா ஒன்றும் இருக்காது. இந்த மாதிரி காணல் நீர் போன்ற வாழ்க்கை. எல்லாம் தூரக பார்க்க வேண்டியது பிரமாதமா இருக்கும், கிட்டக்க போனா ஒன்றும் இருக்காது. கடைசி நிமிஷத்துல வெட்டி விட்டுரும். வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும், கிடைக்காது. இந்த மாதிரி வந்து உடம்புல வந்து டாக்டர் என்ன பண்ணுவான், இங்க பிரச்சனை அங்க பிரச்சனை, இந்த ஸ்கேன் எடு, இந்த ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரி, எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போய் கடைசியில ஒண்ணும் இல்லைம்பாங்க. அதே மாதிரி மன வளர்ச்சி குன்றியவர்கள், மென்டலி ரிட்டார்டட், ஆர்டிசான், சிண்ட்ரமேட்டிக் சைல்டு. இந்த சிண்ட்ரமேட்டிக் சைல்டு எல்லாம் தலைகீழ மாத்த முடியாது. தயவு செஞ்சு கரெக்டா புரிஞ்சுக்குங்க. முதல்ல வந்து ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தை நமக்கு இருக்குன்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணணும்.
அதை முதல்ல நீங்க ஒத்துக்கிட்டாதான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போவீங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கே 1 வயசு 2 வயசு 3 வயசு கூட ஆயிடும். நல்லா இருக்கிற குழந்தைக்கு 2 வயசுல ஜுரம் வந்துடுது, உடனே மைண்ட் அஃபெக்ட் ஆயிடுது, மூளை அஃபெக்ட் ஆயிடுது. அதே மாதிரி காக்கா வலிப்பு, எபிலெப்சி, அவங்க கையில சாவியை கொடு, இரும்பை கொடுலாம் அந்த காலத்துல சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து டக்கு டக்கு டக்குன்னு அந்த ஃபிட் மாதிரி பிடிச்சி இழுக்கும் போது நரல்ல பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும், அதனால மூளை பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் பண்றது. ஸோ அந்த மூளையில வந்து சில பேருக்கு கூட ரத்தம் உறைஞ்சு போகும். மனப்பிராந்தி, வீண் பயம், இதெல்லாம் வந்து இந்த செட்டைமுனை சித்தருக்கு, குதும்பை சித்தருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பொருள் எல்லாம் கொடுக்கணும். வெல்லம், துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பைத்தம்பருப்பு, பால், நெய், பெருங்காயம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கொடுக்கணுமா? தாராளமா கொடுக்கலாம். எல்லாம் ஒண்ணுதான் கொடுக்க முடியுமா? ஒண்ணு கொடுக்கலாம். உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி. குருஜி சொல்லிட்டாரு அப்படின்னு வாரி வழங்கணும்னு நினைக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்க விரலுக்கு தகுந்ததை வீங்கணும், முடிஞ்சதை செய்யுங்க. ஆனா ஏதாவது ஒரு பொருள், இன்னைக்கு சித்தர் கோயிலுக்கு வந்தோம், இந்த வியாதிக்காக போறோம், இந்த பிரச்சனைக்காக போறோம், இந்த பொருளை கொடுப்போம், அவங்களுக்கு சிடியில சொல்லியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டு போனோம். பொருளாகவே நீங்க கொடுக்கணும், காசா கொடுக்கணுங்கிறது இல்லை. உங்க கண்ணெதிருக்கு அது செலவழிஞ்சிடும். அதனால கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஐட்டங்கள் வெல்லம், துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பயத்தம்பருப்பு, பால், பெருங்காயம், நெய், அவல், இதெல்லாம் கூட நீங்க கொடுக்கலாம். அடுத்தது ராகு கிரகம், அழுகினி சித்தர், பாம்பாட்டி சித்தர். இந்த நரம்புங்கிறது ஒரு பெரிய விஷயம். நரம்பை பிடிச்சி இழுத்து நரம்பு சரியில்லை. எவ்வளவு நரம்பு ஓடுது நம்ம உடம்புல. கால்ல இருந்து தலை வரைக்கும் பார்த்தா எல்லா நரம்பும் பாதத்துலதான் வந்து குமியுது நமக்கு. நம்ம அந்த பாதத்தை பாவம் கவனிக்கிறதே இல்லை. நம்ம உடம்புல இருக்கிற வெயிட் எல்லாம் அதுதான் தாங்குது. சத்குரு சேஷாத்ரி சுவாமிகள்ல பாதத்தினுடைய மகிமை அவ்வளவு மகிமை வாங்கி, பாதக பூஜையை பத்தி யாருமே திங்க் பண்றது இல்லை. அப்படி அந்த பாதம் சரியா இருக்கணும், நரம்புகள் சரியா இருக்கணும். ரத்த ஓட்டம் நரம்பு மூலமா தான் நமக்கு போறது. ரத்த குழாய்கள், இது எல்லாத்தையும் இந்த ராகு கிரகம் தான் நமக்கு. அதே மாதிரி மூட்டுல இருக்கக்கூடிய ஜவ்வு சொல்றோம் இல்லையா, இப்ப எல்லாம் சொல்றாங்க மூட்டு வலி, மூட்டு தேஞ்சு போச்சு, நீ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்றாங்க. அதாவது முழங்கால வந்து இடுப்புல வந்து ஹிப் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க, இடுப்பு எலும்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் மாத்துறாங்க. இந்த மாதிரி நரம்பு மண்டலங்கள், அதுல இருக்கிற நரம்பு மண்டலங்களை பாதிச்சுட்டுனா, ஜவ்வு கிழிஞ்சு போயிடுச்சுன்னா, அதே மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு எல்லாம் பாதிப்பு. இந்த நரம்பு வந்து வீங்கிக்கிறதுனால சில நேரம் ரத்த ஓட்டம் சரியா போகாதனால கட்டிகள் அங்கங்க முடிச்சா இருக்கும். சில பேருக்கு நரம்பு முடிச்சுகள் இருக்கும். இந்த மாதிரியான நோய்கள். அதே மாதிரி ஜாதகத்துல வந்து சில பேருக்கு இந்த ராகு தோஷம் வந்து கல்யாணத்தெல்லாம் தடை பண்ணும். அப்புறம் 2ஆம் திருமணம், கள்ள தொடர்பு, அப்புறம் வந்து இந்த ஸ்மக்லிங் ஃபெலோஸோட தொடர்பு வச்சுக்கிட்டு இந்த கள்ளச்சந்தையில வியாபாரங்கள், போக்குவரத்து, இந்த மாதிரியான சங்கடங்கள், இதெல்லாம் இந்த ராகு கிரகத்தினால ஏற்படக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த திருமண தடை, எவ்வளவு கல்யாணம் பண்ணாலும் அந்த கல்யாணம் நிற்காது. கணவன் மனைவி உள்ளார சண்டை, சச்சரவு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? உளுத்தம்பருப்பு மெயினா கொடுக்கணும். பால், வாழைப்பழம், அரிசி, நெய், அதே மாதிரி பெருங்காயம், பருப்பு வகைகள்ல மெயினா உளுத்தம்பருப்பு, உளுந்து கொடுக்கணும். இதெல்லாம் வந்து நீங்க அதான் சொன்ன ஏற்கனவே, எவ்வளவு அளவு சொல்லுங்க அப்படின்னா உங்க இஷ்டம். உங்க மனசுல அங்க சித்தர்கிட்ட முன்னாடி போய் நிக்கிறீங்க, அழுகணை சித்தர், பாம்பாட்டி சித்தர்கிட்ட போய் நிக்கிறீங்க. ஐயா, எனக்கு இந்த நோயெல்லாம் குணமாகணும், என் பொண்ணுக்கு காலை பிடிச்சி இழுக்குது, நரம்பு மண்டலம் எல்லாம் பாதிச்சிருக்கு, நடக்கவே முடியல, உந்தி நடக்கிறா, குச்சி வச்சுக்கிட்டு நடக்கிறா, வீல் சேர்ல உட்காந்துட்டு போறாங்க, நடக்க முடியல, 10 அடி கூட நிக்க முடியல, நின்றுட்டு சமைக்க முடியல, காய்கறி நெருக்க முடியல, சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு தான் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, நரம்ப பிடிச்சி இழுக்குது, அப்படியே சுருள்னு குத்துறது, ஊசியை போட்டு குத்துற மாதிரி குத்துது. இந்த மாதிரி எல்லாம் சங்கடம் இருக்கு. இடுப்பு வலி, பின்வலி, பேக் பெயின், புடனில வலி, கழுத்துல வலி, இந்த மாதிரி இந்த வலி எங்க பார்த்தாலும் வலி, இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் இந்த ராகு கிரகத்தினால நம்ம போட்டு பாடாப்படுத்தும். அதே மாதிரி சயனஸ்தானத்துல ராகு இருந்ததுன்னா கணவன் மனைவியை சேர விடாது, குழந்தை பிறக்காது. அதனால இந்த பொருட்கள் எல்லாம் நீங்க அரிசி, உளுத்தம்பருப்பு, பால், வாழைப்பழம், வெங்காயம், நெய், இதெல்லாம் வந்து நீங்க
நெய்ங்கிறது சித்தர் ஹோமத்துக்கு. சித்தர் ஹோமம் செய்யறோம் இல்லையா, அதுக்குதான் நெய் வந்து எல்லா சித்தருக்கும் நீங்க கொடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். எல்லாம் இங்க ஹோமம் நடந்துகிட்டே இருக்கு கோயில்ல, அதுக்கெல்லாம் இது உபயோகப்படும். ஆகையால் நீங்க ராகு கிரகத்துக்கு அதே மாதிரி இங்க கால சர்ப்ப தோஷம் நாகதோஷ பரிகாரம் பண்றோம், அதெல்லாம் நீங்க ஜாதகம் பார்க்கும்போது தெரிஞ்சு பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து வள்ளலார் சித்தர் இடைக்காடர் சித்தர் புத கிரகத்துக்காக. புத கிரகம் நல்லா இருக்கணும். சில ஜாதகங்கள்ல வந்து புத கிரகம் நீட்டம் இருக்கும், அதனால தெய்வ கோபங்கள்லாம் ஏற்படும், குழந்தை பாக்கியம் இருக்காது. தோல்ல வந்து மெயினா வந்து இந்த புத கிரகம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸ்கின் அலர்ஜி, சோரியாசிஸ், முதல தோல் மாதிரி ஆயிடும். அரிச்சு அரிச்சு சொரிஞ்சு சொரிஞ்சு ரத்தம் வந்து வந்து அது வெள்ளையா போய், சில பேருக்கு நல்ல ஷேப்பா ஆகணும் அப்படின்னு எல்லா பியூட்டி பார்லர்லயும் போய் தேய் தேய் தேய்னு தேய்ச்சி தோலெல்லாம் கருப்பாப்படும். சில பேருக்கு இந்த விபூதி சந்தனம் இட்டா அந்த இடம் கருப்பாப்படும். ஏன்னா எல்லாம் கலப்படம், விபூதியில கலப்படம், குங்குமத்துல கலப்படம், கலப்படம் இல்லாத இடமே இல்லை. இப்போ பிளாஸ்டிக் அரிசி முதற்கொண்டு வருதுங்கிறான் சைனால இருந்து. பயமா இருக்கு. அதை போய் சித்தன் சாப்பிடுவானா, மகாதோஷம் வந்துடும். அதனால அலர்ஜி, சில நேரம் அலர்ஜி தும்மல் வந்துகிட்டே இருக்கும். இந்த அலர்ஜினால வந்து வீசிங் ட்ரபிள், ஆஸ்மா கோளாறு, தோல் சம்பந்தப்பட்டது. தோல்ல சில பேருக்கு முடிச்சா இருக்கும், பருக்கள் வரும், அப்புறம் கட்டிகள் வரும், ரத்த கட்டிலாம் வரும். அப்புறம் ஆண்களுக்கு வந்து இந்த ஆண்மை கோளாறு, அதாவது கவுன்ஸ் சரியா இல்லை, அந்த மாதிரியான பிரச்சனைகள். அந்த மாதிரி சில பேருக்கு வந்து இந்த ரத்தத்தினுடைய தன்மை தோல் மூலமா தான் நமக்கு போறது, வேர்வையெல்லாம் வெளில வரும். சில பேருக்கு வேர்க்காது, அசுத்தங்கள் வெளியில வராது, வேர்வை மூலமா தானே வெளியில வரணும் எல்லாம். ஸோ அதனால அந்த அசுத்த ரத்தங்கள், அதனால வரக்கூடியது, உடம்புல இருக்கிற அசுத்தங்கள் வெளியேறாததுனால அது உடம்புலயே திரும்பி வாங்கி தோல் வியாதியா அது மாறி பாலம் பாலமா வெடிச்சு அதுலேருந்து ரத்தம் வருது, சோரியாசிஸ் வருது, ஆண்மை கோளாறு. அப்புறம் உடல் வந்து பருத்து போயிடும், வெண்குஷ்டம், வெள்ளை வெள்ளையா அங்கங்க பேட்ச், சின்ன பேட்ச் நம்ம மூஞ்சியில வந்துருதுன்னா, அதுவும் 18 வயசுல ஒரு பொண்ணுக்கு, கல்யாணம் ஆகிற வயசுல 20 வயசுல ஒரு பொண்ணுக்கு 25 வயசுல ஒரு பையனுக்கு எல்லாம் வந்துருதுன்னா பயமா இருக்கு. இன்னொன்னு மர்மஸ்தானங்கள்ல தொடையில வந்துடுது, இல்ல பிரஸ்ட்ல மார்பகத்துல வந்துடுது. கணவன் என்ன நினைப்பாரோ பார்க்கும் பொழுது, இல்ல மனைவி என்ன நினைப்பாளோ பார்க்கும்போது, இந்த மாதிரியான தாழ்மை மனப்பான்மைகள் அதனால நமக்கு வந்துடும், வெண்குஷ்டம் வந்துடும், உடல் பருத்து போகும். இந்த நிலையெல்லாம் மாறணும்னு சொன்னா இந்த புத கிரகத்துக்கு உண்டான பிரீதிகளை, பெண்களுக்கு இன்னும் பல பிரச்சனைகள்லாம் இருக்கு தோல்னால, அரிப்பு, இச்சி, சறுக்கு சறுக்குன்னு போயிட்டு சொரிய வேண்டியதான். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பைத்தம்பருப்பு கொடுக்கணும், நாட்டு சர்க்கரை கொடுக்கணும், இளநீர் கொடுக்கணும், நெய் கொடுக்கணும். வள்ளலார் சித்தர் இடைக்காடர் சித்தர், இளநீர்லாம் அபிஷேகத்துக்கு நிறைய, இடைக்காடருக்கெல்லாம் இளநீர் ரொம்ப முக்கியம். வள்ளலாருக்கு வந்து கற்பூரம், விபூதி, இந்த பைத்தம்பருப்பு, புத கிரகத்துக்கு உண்டான பிரீதி அது. பைத்தம்பருப்பு ஒரு மூட்டை கூட வாங்கி கொடுக்கலாம், துலாபாரமா கூட கொடுக்கலாம் நீங்க. அப்படி எல்லாம் அந்த சித்தர்கள்ட்ட நீங்க பிரார்த்தனை பண்ணி நல்லா பிரார்த்தனை பண்ணீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான நோய்கள்லாம் நமக்கு நிவர்த்தியாகி சித்தனுடைய நல்ல படிப்பாற்றல், நினைவாற்றல், பிளானட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பேரு புதன், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லபடியா நடக்கும். அதனால தனியா நீங்க ஜாதகம் எங்கிட்ட வந்து பார்க்கணும்னு அவசியமே இல்லை. இப்ப இந்த சிடியை கேட்டு நீங்க நல்லா பிரார்த்தனை பண்ணி செஞ்சாலே போதுமானது. அடுத்தது பட்டினத்தார் சித்தர், கடுவெளி சித்தர், இவங்க சூரிய கிரகணத்தை சூரிய கிரகத்தை பிரதிபலிக்கிறவங்க. இந்த சூரியன் வந்து நமக்கு வந்து மெயினா மூளை சம்பந்தப்பட்டது, அது சம்பந்தப்பட்டது, இந்த எலும்பு சம்பந்தப்பட்டது. இந்த இடம் இந்த மாதிரி ஏரியாக்கள்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது சூரிய கிரகத்தினாலதான் நமக்கு ஏற்படுறது. இன்னொன்னு பிரகாசம், நமக்கு கண் நல்லா இருக்கணும்னா சூரியன் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். அந்த சூரியனுக்காக உண்டான இந்த சித்தர்கள் பட்டினத்தார் சித்தர், கடுவெளி சித்தர். எலும்பு சம்பந்தப்பட்டது, எலும்பு நல்லா இருந்தா தானே. இருதயத்துல மார்பு கூடுகள், சில பேருக்கு மார்பு கூடு உடஞ்சி போயிருக்கும், இல்லை எலும்பு வந்து ஆஸ்ட்ரோபோரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது பொடி பொடியா போயிடும் எலும்பு. அதே மாதிரி மூளையில இருக்கக்கூடியதுல இந்த மூளையில கட்டி பாரிச வாயுன்னு சொல்லக்கூடிய பார்க்கின்சன் டிசீஸ், அப்படியே கை நடுங்கிட்டே இருக்கும். சில பேருக்கு ஒரு டம்ளரை கூட பிடிக்க முடியாது, டம்ளரை கொடுத்து அப்படி வாயில போய் அந்த காப்பியோ பாலோ ஊத்த முடியாது, மேலெல்லாம் வழிஞ்சிடும். அந்த மாதிரி, அதாவது சின்ன வயசுலயே அது வந்துடும். அதே மாதிரி தூக்கம் இல்லாத கஷ்டப்படுறது,
இதெல்லாம் பட்டினத்தார் சித்தர், கடுவெளி சித்தர். காது மூக்கு தொண்டை ப்ராப்ளம், இந்த மாதிரியான பிரச்சனைகள், இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தப்பட்டது மெயினா, அந்த மாதிரியான விஷயங்கள். பிராக்சர் ஆயிடும் சில நேரங்கள்ல, சேராது, எலும்பு சேராது. ஒரு ஆபரேஷன் பண்ணிருப்பான், 2 ஆபரேஷன் பண்ணிருப்பான். அதனால இந்த வெல்லம், கடுக்காய், நெய், கோதுமை வாங்கி கொடுக்கணும் நிறைய. கோதுமை மாவா கூட நீங்க கொடுக்கலாம், கோதுமையா கூட கொடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். கோதுமை, நெய், வெல்லம், கடுக்காய், பெருங்காயம், இந்த மாதிரியான. அதே மாதிரி அன்னதானத்துக்குன்னு இதுக்கு இவங்களுக்குன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அன்னதானத்துக்கு ஒரு 10 லிட்டர் பாலை மோரா வாங்கி ஊத்துங்க, சாப்பாடுல தயிரா போடுங்க அப்படின்னு சொல்லி கூட கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த 2 சித்தரும் நல்ல பிரார்த்தனை பண்ணாக்க, இந்த 2 சித்தருடைய அனுகிரகத்தினால இந்த மாதிரி வியாதிகள் உங்களுக்கு குணமாகும். அடுத்தது கஞ்சமலை சித்தர், சென்னிமலை சித்தர். இந்த 2 சித்தரும் சுக்கிர கிரகத்திற்காக உண்டான சித்தர்கள். ஜாதகத்துல இந்த சுக்கிர கிரகம் சரியா இல்லைன்னு வச்சுங்க, சிறுநீரகம் போயிடும், கிட்னி ப்ராப்ளம். அடுத்தது பால்வினை நோய், HIV, எய்ட்ஸ், பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறு, அப்புறம் இந்த சினை முட்டையெல்லாம் உற்பத்தி ஆகாது, பெண்களுக்கு மலட்டுத்தன்மை வந்துடும், கர்ப்பம் தங்கவே தங்காது. அபார்ஷன் ஆயிடுச்சுங்க, 3 தடவை ஆயிடுச்சுங்க, கல்யாணம் 20 வயசு, 20 வருஷம், 15 வருஷம், 10 வருஷம், அந்த பொண்ணை தான் எல்லாரும் திட்டிக்கிட்டு இருப்போம். ஆண்மை கோளாறுக்கும் இதுதான். அப்புறம் கள்ள தொடர்பு ஏற்பட்டுடும், வேறு ஆண்களோட தொடர்பு, வேறு பெண்களோட தொடர்பு, இந்த மாதிரி பிரச்சனை அதனால ஏற்பட்டுடும். வெறுப்பு உணர்ச்சி, கணவன் மனைவி சேரவே வேண்டாங்கிற ஒரு ஃபீலிங் இதனால வரும். அதனால சில நேரம் அந்த பால் உணர்வு சம்பந்தப்பட்ட ஹார்மோன்ஸ் எல்லாம் சரியா சுரக்காது. அப்புறம் சில பேருக்கு சமுதாயத்தினால சீரழிக்கப்பட்ட நிலை. ஐயா அந்த பொண்ணா, அது ஒரு மாதிரிங்க, ஒரு பையனா ஒரு மாதிரிங்க, இந்த மாதிரி கெட்ட பழியெல்லாம் நல்ல பொண்ணா இருக்கும் பாவம். அது வீண் பழிகள் சேர்ந்துடும். அதனால அந்த வீண் பழிகள் அந்த இதெல்லாம் வரும் நமக்கு. அதுவும் ஒரு வியாதி தான். அதெல்லாம் பாக்குறதுக்கு தாங்க அது ஒரு மாதிரியா இருக்கு, பாக்குறதுக்கு ஐயோ அது உடம்பு முழுக்க வியாதிங்க அப்படிம்போம். பாக்குறதுக்கு தாங்க அந்த பையன் நல்லா இருப்பான், உடம்பு முழுக்க வியாதி அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்டா சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள், சிறுநீரகம் ஒண்ணுக்கு சரியா போகாது, ப்ராஸ்டேட் ப்ராப்ளம், அந்த அடப்பு, சிறுநீரக கல்லு, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு மொச்சை, அரிசி, ஏலக்காய், கிராம்பு, லவங்கம், வெத்தலை வாங்கி கொடுக்கணும், தேன், நெய், பேரிச்சங்காய், இவ்வளவு வேணும். இதெல்லாம் நைவேத்தியத்துக்கு தேவை. ஏலக்காய், லவங்கம், கிராம்பு, வெத்தலை, தேன், நெய், மொச்சை, அரிசி, நெய், இதெல்லாம் கர்ஜூரக்கான்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் வச்சுதான் அங்க படைப்பாங்க. கஞ்சமலை சித்தர், சென்னிமலை சித்தர் வெத்தலை மாலை போடுறது. அப்புறம் சில பேர் குடிச்சுட்டு ஆடின்னு கிடப்பான். இந்த குடியினால வரக்கூடியது கேட்கவே கேட்காதீங்க, நான் சொல்லவே வேண்டாம். இப்ப எல்லாம் டிவியில நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒருத்தர நிறுத்துற மாதிரி இல்லை. எங்க அவர் எவ்வளவு தடவை சொன்னாலும் கேட்கறது இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் பெண்களும் சேர்ந்து குடிக்கிறாங்க. அதனால அந்த நிலை மாறணும். மதுவுனால மதுவுக்கு அடிமையாதல், இதெல்லாம் இந்த சித்தர்களுக்கு இதெல்லாம் நம்ம தானம் பண்ணினோம்னா அதெல்லாம் குறைஞ்சு போயிடும். அடுத்தது கபிலர் சித்தர், கருவூரார் சித்தர். இவங்க சனீஸ்வர கிரகத்தை பிரதிபலிக்கிறவங்க. சனியை பத்தி சொல்லவே வேண்டாம். 7.5 நாடு சனி, கண்டக சனி, அஷ்டமத்து சனி. சனீஸ்வர பகவான் அவருக்கு ஈஸ்வரன் பட்டம் வாங்கினவர். அதனால அவர் நரம்பு மண்டலங்களுக்கு, ராகு எப்படியோ அந்த மாதிரி சனியும் நரம்பு மண்டலங்கள், நரம்புக்கு உண்டான கோளாறுனா நியூரோ ஸ்பெஷலிஸ்ட். நம்ம தலை முழுக்க பாருங்க, மூளை முழுக்க நரம்பு மண்டலம் தான். நேற்றுக்கு யாரோ சொல்லிட்டு போறாங்க, ஸ்விம்மிங் பூல்ல அவர் பெரிய டாக்டர் தான், குதிச்சிருக்காரு அமெரிக்கால. 2 பேர்ல ஒருத்தர் உள்ளுக்குள்ள போய் அப்படியே 9 அடியில மாட்டிக்கிட்டு இன்னைக்கும் கோமா நிலைமையில இருக்காரு. கண்ணே திறக்கல. எப்ப கண்ணு திறப்பாங்க? கோமா. கண்ணு திறக்கிறாரு, மூடுறாரு. அப்ப நரம்பு செயலிழந்து போயிருக்கு. அப்ப மூளை சரியா வேலை செய்யணும்னு சொன்னா சனீஸ்வர பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். நரம்பு மண்டலம் சரியா வேலை செஞ்சாதான் மூளை சரியா வேலை செய்யும். அப்ப நரம்பு மண்டலம் அத்தனையும் அந்த சனீஸ்வர பகவான் தான் கண்ட்ரோல் பண்றாரு. அதே மாதிரி எலும்பும் நரம்பும் சேர்ற இடங்கள். அப்புறம் அந்த உடல் ஊனம் பாருங்க, பாவம் கை கால்லாம் இல்லாம போலியோ எல்லாம் அட்டாக் ஆயிடுது பாவம் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி பெரியவங்களுக்கு சுகர்னால ஒரு கால் எடுத்துடணுங்கிறாங்க, விரலை எடுத்துடணுங்கிறாங்க. அப்புறம் இந்த சனி 7 நாடு சனி பிடிச்சதுன்னு சொன்னாக்க பிச்சைக்காரன் ஆயிட வேண்டிதான்.
பணம் இருந்து சில பேர் பிச்சைக்காரனா இருப்பான், பணம் என்னமோ இருக்கும் ஆனா பிச்சைக்காரன் மாதிரி இருப்பான். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இந்த கபிலர் சித்தர், கருவூரார் சித்தர், பொதுவாகவே எல்லா சித்தருக்கும் உப்பு எல்லாம் நீங்க கொடுக்கலாம். இந்த மிளகு ஜீரகம் உப்பு எல்லாம் நிறைய கொடுக்கலாம். நீங்க இதெல்லாம் வியாதி போறதுக்காக தான். மெயினா இவங்களுக்கு 2 சித்தர்களுக்கும் மிளகு கொடுக்கணும், ஜீரகம் கொடுக்கணும். அதே மாதிரி இஞ்சி கொடுக்கலாம். தீபத்துக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் நிறைய வாங்கி நீங்க தானம் கொடுக்கணும். டின்னா கொடுக்கணும். இந்த சனி தோஷம், 7 நாள் சனி இருக்கிறவங்க, கண்டக சனி இருக்கிற, அஷ்டமத்து சனி மகா மோசமானது. விபத்து நடந்துடும், கையை காலை முறிச்சு போட்டுரும். 2 வீலர் ஆக்சிடென்ட், 4 வீலர் ஆக்சிடென்ட், பஸ்ல போகும்போது படகு கவுந்ததுங்கிறாங்க, என்னென்னமோ ஆக்சிடென்ட் நடக்குது. அதனால நெய், வெல்லம், அரிசி, பச்சை கற்பூரம், அது நெய்வேத்தியத்துக்கு, மிளகு, ஜீரகம், இஞ்சி, தீப எண்ணெய், தீபத்துக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது பிரசாதம் போட்டும் கொடுப்பாங்க, தீபத்துக்கு ஏற்றுவாங்க. நல்லெண்ணெய் ஏன் ஏத்துறோம்னு சொன்னா அது அந்த சனியினுடைய தோஷம் போகும். அதனால இப்படி 18 சித்தர்களுக்கும் உண்டான பொருட்களை நான் என்னென்ன வியாதிக்கு என்னென்ன பொருள் கொடுக்கலாம்னு சொல்லி ரொம்ப விவரமா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நாங்க ஒன்றும் வீட்டுக்கு தூக்கிட்டு போறது இல்லை. எங்களுக்கு அந்த மாதிரி நிலைமையில கடவுள் நம்மளை வைக்கல. ஆனா திருப்பி 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 உங்க பிரச்சனைகள் தீர்றதுக்காக தான் இந்த கோயிலை நான் கட்டியிருக்கேன். சேஷாத்திரி சுவாமிகள் சொல்லி, சித்தர்கள் சொல்லி, சித்தர்களோட பேசி, குருவாயூரப்பன்ட்ட பேசி, என் அம்மா தாய் அம்பிகை கிட்ட பேசி உத்தரவு வாங்கி அவங்க சொன்ன முறைப்படி இப்படிதான் இந்த கோயில் வரணும்னு சொல்லி மன அமைதிக்காகவும் வியாதி இல்லாத ஒரு வாழ்வு, ஆஸ்பத்திரிக்கு போகாம இந்த சித்தன் கோயிலுக்கு வந்தா எல்லாம் எனக்கு சரியா போயிடுதுங்க. நீங்களும் போயிட்டு வாங்க. நான் போனேங்க, எனக்கு மாதவிடாய் சரியா போயிடுது, குழந்தை கிடைச்சிது, வேலை கிடைச்சிது, உடம்புல இருந்த நோய் சரியா போயிடுச்சு, மூளையில இருக்கிற பெரிய ஆபரேஷனை காப்பாத்தி விட்டாரு சித்தர். நல்லா இருந்தது பையன் நல்லா படிக்கிறான், முன்ன மாதிரி இல்லை, கெட்ட பழக்கங்கள்லாம் விட்டு போச்சு, குடிப்பழக்கம்லாம் விட்டு போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லி சேஷாத்திரி சுவாமிகளும் சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த வியாதியெல்லாம் குணமாகும் என்று சொல்லி 18 சித்தர்களும் உங்களுக்கு அருளை வாரி வாரி வழங்கட்டும், சேஷாத்திரி சுவாமிகளும் வழங்கட்டும், இங்க இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் உங்களோட இருக்கட்டும்னு சொல்லி வாழ்த்தி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.